அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பிப்ரவரி மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த பிப்ரவரி மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் செவ்வாய், கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. முதல்ல சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா தனுசு ராசியிலிருந்து இந்த மாதம் 10ஆம் தேதி மகர ராசிக்கு போகிறார். ஆக 20 நாட்கள் மகர ராசியில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான், ஏன்னா இந்த பிப்ரவரி மாதம் தை மாதமும் மாசி மாதம் கலந்த மாதமாக இருக்கும். தை மாதம் அவர் மகர ராசியில் இருப்பார். தை 13ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் கும்பராசிக்கு போகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் 19ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறார். ஆக சூரியன், சுக்கிரன், புதன் 3 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் எந்தெந்த ராசியில் சஞ்சரிக்கிறாங்க, எந்தெந்த நட்சத்திரத்தின் சஞ்சாரத்தில் இவங்க சஞ்சரிக்கிறாங்க, இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கே பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் சொல்லும்போது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் நடக்கக்கூடிய பலன்கள் அதான் பிரதானமாக இருக்கும். பின்ன எதுக்கு நம்ம இங்கே ராசி பலன் பார்க்குறோம்னா, லைஃப்பில் நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறது இந்த கோச்சார கிரகங்கள் சொல்லும். அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் எங்கே இருக்கான்னு பார்க்குறோம். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் 7ஆம் இடத்துக்கு போகிறார். ஆக 13ஆம் தேதி வரைக்கும் 6ஆம் இடத்துல சூரியனோடு செவ்வாயும் இருப்பார், அவரோட புதனும் இருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசியில் இருக்குது. நீங்கள் சிம்மராசிக்கு கண்டச்சனி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. இங்கே கோச்சார ரீதியாக இந்த மாதம் நமக்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய கிரக அமைப்பு பிரகாரம் 13ஆம் தேதி வரைக்கும் சர்வீஸ் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நல்லா இருக்காதான்னு கேட்காதீங்க, அதுக்கப்புறமும் நல்லா உண்டு. ஆனாலும் உங்கள் ராசிநாதன் 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு மூவ் ஆகிறதும் ஒரு பக்கம் நன்மை தான். இந்த மாதம் ஃபினான்ஷியலாக உங்களுக்கு பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது அதுவும் பரவாயில்ல. வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அதற்கு தகுந்த உங்களுக்கு செலவினங்களும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், அவர் எப்படி இருக்கான்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய காலங்களில் அவருமே நல்ல இடத்துல தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கார். அவர் முதல்ல 5ஆம் இடத்துல இருந்தவர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவுமே சிறப்பு தான். எப்பயுமே 6ஆம் இடம் வெற்றி. ஆக உங்களுக்கு இந்த மாதம் வெற்றி என்பது பெரிய லெவலில் கன்ஃபார்மாக இருந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நற்பலன்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்கள் வேலையின் நிமித்தமாக எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு.
இது எல்லாமே இந்த மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சுமாரான பலன்கள் இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும். ஸோ யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு உணரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க, இடம் மாறணும்னு நினைக்கிறவங்க, அல்லது லீஸுக்கு வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், அல்லது வாடகைக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் வீடு மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போகாமல் இருக்குது, சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் நல்ல விலைக்கு சேல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் கிரக ரீதியாக உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கார். அவருமே பார்த்திங்கன்னா சூரியன் சந்திரனுடைய உத்திராடம் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் இடம் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி. எப்படி வீடு விற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கோ அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்குது. சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாமே வாங்க, அல்லது ரெடிபில்ட் ஹவுஸ் கட்டின வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள், இதெல்லாமே லோன் போட்டு வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அல்லது கடன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. அம்மாவுடைய ஒரு அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். மெயினாக இந்த மாதம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. உங்களுடைய 5ஆம் அதிபதி குரு பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும், நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனமும் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், புகழ், பாப்புலாரிட்டி, வருமானம் இதெல்லாமே இருக்குது. அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சுமாரான பலன்கள் தான். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அல்லது ஏதாவது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் அது மட்டுமல்ல, ஏதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வாங்குங்க, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அதுலேயும் நீங்கள் டெய்லி இன்ட்ரோ ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் கோல்டு பாண்டில் எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஃபேவரபுளாக இந்த மாதம் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, சர்வீஸ் எப்படி இருக்குது முதல்லே பார்த்தோம். வேலை இல்லாமல் இல்லை, வேலை இருக்குது, வேலையில் வருமானங்கள் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது, வேலையின் நிமித்தமான உங்களுக்கு இடமாற்றங்கள் இருக்குது, வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எனி அதர் செக்டாராக இருக்கட்டும், உங்களுக்கு நல்லாவே இருக்குது. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் அதிபதி சனி 7ல் இருக்கார், ராகுவோடைய நட்சத்திரம், பிஸ்னஸ் நார்மல். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. பட் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், அல்லது 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்ட, வைத்திய செலவுகள் இருக்குது. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம், ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் கம்பெனி எதுவும் மாறணும், அல்லது கம்பெனி எதுவும் சுவிட்ச் ஓவர் ஆகணும், அல்லது வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணுங்கிறவங்க தாராளமாக போடுங்க. ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வருவதற்கான வாய்ப்புகள் திரும்பவும் சொல்கிறதுக்கு காரணம் அதுக்கான கிரக நிலைகள் இதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. எங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்கோ
வாய்ப்பு இருந்தால் அங்கெல்லாம் போய் அவங்கள தரிசனம் பண்ணுங்கள். அது இல்லாமல் துர்க்கை அல்லது காளியுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்கள். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரையும் ஆஞ்சநேயருடைய வழிபாடையும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. இன்னுமே உங்களுக்கு வெற்றி கிட்டும். நன்றி, வணக்கம்.